நெட் டிவி ஃபார் யூ ரசிகர்களுக்கு வணக்கம். தேவதர்ஷினி பேசுகிறேன். சைல்ட்ஹுட்டில் எல்லார் மாதிரியும் நானும் குழந்தையாக இருந்தேன். ஸ்கூலிங் நான் வந்து டஃப்டனில் படித்தேன். சென்னை தான், born and brought up in சென்னை. டஃப்டனில் +2 வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறமா காலேஜ் வாஸ் இன் எத்ராஜ். அப்போல்லாம் நான் படித்த காலேஜெல்லாம் எத்ராஜ் வந்து பயங்கர ஃபேமஸ் கேர்ள்ஸ் காலேஜ். ஆனால் நான் பயங்கர படிப்பிஸ்டாக தான் இருந்தேன். கிளாஸ் ஃபஸ்ட் இந்த ரேங்க் வாங்குறது இதெல்லாம் பயங்கர ஒரு ஆர்வம். என் டீச்சர்ஸ்லாம் சத்தியமாக நான் வந்து ஆக்டர் ஆவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எங்கேயாவது ஏதாவது பெரிய படிப்பு படிச்சுட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு நினச்சாங்க. they were all shocked ஆக்சுவலாக. காலேஜ் படிக்கும்போதே எனக்கு இந்த டிவி ஆங்கரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக மீடியாவுக்கு வந்தது. அப்போ வந்து எத்ராஜில் பார்த்திங்கன்னா எல்லா கேர்ள்ஸும் ஏதாவது மாடலிங் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு காலேஜாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த ஆங்கரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். அதுக்கப்புறமா டிவியில் முதல்ல நான் வந்து டிவியில் சீரியல் நடித்தது வந்து 7 சேனலோடைய கனவுகள் இலவசம். அதுக்கப்புறமா மர்மதேசம் நடந்தது. மர்மதேசத்துக்கு அப்புறமா அதான் உங்களுக்கே தெரியும், எல்லாம் அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு, வாழ்க்கையில் அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் ஐ ஸ்டார்டட் ஃபில்ம்ஸ் இன் 2002 அண்ட் இது வரைக்கும் போயிட்டுருக்கு பை காட்ஸ் கிரேஸ். முதல் படம் அப்படின்னு சொல்லணுன்னா நடித்தது வந்து எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்ற ஒரு படம். ஆனால் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்திபன் கனவு. விவேக் சாரோட ஒரு காமெடி ட்ராக் பண்ணியிருந்தேன். அதுதான் முதல்ல ரிலீஸ் ஆன திரைப்படம். முதல்ல தியேட்டரில் போய் உதயம் தியேட்டரில் பார்க்குற அந்த படத்தை பயங்கர டென்ஷனாக இருந்தது. ஏன்னா டிவியில் நிறைய பார்த்துருக்கேன், என் முகத்தை நானே பார்த்துருக்கேன். பட் ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோடு பார்க்குறது அது ஃபஸ்ட் டைம். ஸோ பயத்துலேயே போய் உட்காந்துருந்தப்போ அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படின்னா, பஸ்ஸில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார், நான் ஓடி வருவேன், அப்படியே என்னை கை கொடுத்து தூக்குவார். அப்போது அந்த வளையோசை கலகல அந்த பாட்டு வரும். ஸோ விவேக் சாருக்கு வந்து பயங்கரமாக கிளாப்ஸ். அப்போது ஹி வாஸ் இந்த பீக், ஹி வாஸ் லைக் பயங்கர காமெடி கிங் அவர். ஸோ அப்போ வந்து விவேக் சார் வந்தோடனே பயங்கர கிளாப்பு விசில். நான் அதுக்கப்புறம் ஓடி வரேன், எனக்கும் சேர்த்து கிளாப்பு விசில் அடிக்கிறாங்க. அது என்னமோ எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் டு see myself on big screen. ஸோ அதுதான் என்னுடைய முதல் திரைப்படம். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் நடிச்சிருக்கேன். தெலுங்கு நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ட் தெலுங்கும் இருக்குது, டப்பிங் ஃபிலிம்ஸ் ஆஃப்கோர்ஸ் தமிழில் இருந்து டப் பண்ண படங்கள் நிறையவே இருக்குது. பட் டைரக்ட் தெலுங்கு நிறைய பண்ணியிருக்கேன். என்னுடைய மதர் டங் தெலுங்கு. ஸோ எனக்கு அது கொஞ்சம் எனக்கு ஃப்ளூயன்சி இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கன்னடாவில் ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன், மலையாளமும் பண்ணியிருக்கேன். சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா மயிலப்பூர் அகாடமி தான் எங்களுக்கு வந்து ஆஸ்கர். ஸோ மயிலப்பூர் அகாடமி அவார்ட் கிடச்சதுன்னா இட்ஸ் லைக் வெரி குட் ஃபார் டிவி ஆர்டிஸ்ட். ஸோ அது மர்மதேசத்துக்கு கிடைச்சிது, ரமணி vs ரமணிக்கு கிடைச்சிது, பவானின்னு ஒரு சீரியலுக்கு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா முதல் திரைப்படம் பார்த்திபன் கனவு திரைப்படத்துக்கு பெஸ்ட் காமெடியன் ஸ்டேட் அவார்ட் கொடுத்தாங்க. சிஎம் கையால் வாங்கினேன். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, தமிழ்நாட்டில் என்ன காமெடிக்கு அவ்வளோ பஞ்சமா, உனக்குலாம் போய் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் ஐ காட் இன் ஃபில்ம்ஸ். நிறைய படங்கள் பிடிக்கும். முதல் படம் ரிலீஸ் ஆனது பார்த்திபன் கனவு, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். காக்க கௌதம் மேனன் சார் சூர்யாவோடு நடித்த ஒரு திரைப்படம், அதனால் அதுவும் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் ரோபோ, சூப்பர் ஸ்டார் ஐஸ்வர்யா ராய், ஷங்கர் சார். ஸோ அது ரோபோவில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து பயங்கர ப்ரெஸ்டீஜர். ரோபோ படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அப்படி இருக்கும்போது ரோபோ படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக இருந்தது. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் காண்ட் omit காஞ்சனா. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு பிரேக் கிடச்சி if I'm like progressing in my career, it's because of Kanchana. So Kanchana is also my favorite film. நடிப்பு எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கலை தான். இதை நான் சொல்லலாமா கூடாதான்னு தெரியல. பட் என்னன்னா, மக்களை வந்து ஃபீல் பண்ணி அழ வச்சிடலாம். நம்ம கண்ணிலெல்லாம் அப்படியே உருகிட்டு நடித்தோன்னா கொஞ்சம் அழுதுருவாங்க. ஆனால் இந்த சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா சிரிக்க வைங்க பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். மோஸ்ட்லி ஷூட்டிங்காக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷூட்டிங்னு சொல்கிறத விட ஐ ட்ராவல் மோர் ஃபார் ஷோஸ். எஸ்பெஷலி ஜோடி நம்பர் 1 அப்படின்னு ஒரு ஷோ பண்ணோம், நானும் என் வீட்டுக்காரரும். அதில் ஆடணும்னு சொல்ல முடியாது, பண்ணோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ. அதுக்கப்புறமா தே ஸ்டார்டட் காலிங் அஸ் ஃபார் லாட் ஆஃப் ஷோ. இன்னும் நாங்கள் பெரிய டான்சர்ஸ் மாதிரி எங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வி ட்ராவல் த ஹோல் ஆஃப் US அண்ட் கேனடா. ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 month டென்ட் அடித்து நாங்கள் ஒரு
10-15 ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா போயிருந்தோம். இட் வாஸ் லைக் சூப்பர் ஃபன். தட் வாஸ் த பெஸ்ட் வெக்கேஷன் ஐவ் ஹேடுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ யூஎஸ் அண்ட் கனடா நிறைய பிளேசஸ், வி கவர்ட் அ லாட் ஆஃப் பிளேசஸ், அரௌண்ட் 12 பிளேசஸ் கவர் பண்ணி அது ஒரு பெய்ட் ஹாலிடே மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் சிங்கப்பூர், மலேசியா, சிலோன், தாய்லாந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கோம் ஃபார் ஷோஸ் அண்ட் ஃபார் ஒர்க். பர்சனலாக வெக்கேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா வி கோ அப்ராட் சம்டைம்ஸ், எல்லா டைமும் கிடையாது, சம்டைம்ஸ். பட் எங்கே சுற்றினாலும் எனக்கு சென்னை தாங்க. ஐ ஜஸ்ட் லவ் சென்னை. எங்கே போனாலும் எனக்கு வந்து எப்போ திரும்பி சென்னைக்கு போவோம், அந்த லாஸ்ட்டில் அந்த வெக்கேஷன் போகும்போது ஜாலியாக இருக்கும், எந்த ஊருக்கு போனாலும் ஜாலியாக இருக்கும். ஆனால் திருப்பி எப்போ நம்ம சென்னையில் போய் விழுவோம், அந்த ஹீட்டை எப்போ அனுபவிப்போம், அதுதான் வந்து மைண்டில் இருக்கும். இந்த ஹீட் எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு பெங்களூர்லலாம் வந்து ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு போனால் எனக்கு அது எதுவும் சூடாக இருக்க மாதிரிலாம் இருக்கும், சைக்கலாஜிக்கல்னு நினைக்கிறேன். எனக்கு சென்னை வந்து இந்த வெதரில் இருந்தால் தான் எனக்கு செட் ஆகுது. ஸோ ஐ லவ் சென்னை, ஐ ஜஸ்ட் லவ் சென்னை. நானும் சேத்தன் வந்து அஃப்கோர்ஸ் மர்மதேசமில் மீட் பண்ணோம், மர்மதேசம் விடாத கருப்பில் மீட் பண்ணோம். அது வந்து கிட்டத்தட்ட 2 years வந்து ஷூட்டிங்கே போச்சு. ஸோ அந்த 2 year பீரியடில் நாங்கள்லாம் ஒரு மாதம் பொள்ளாச்சியில் தான் ஷூட்டிங், ஒரு மாதமெல்லாம் பொள்ளாச்சியில் டென்ட் அடித்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணுவோம். ஸோ 1 month அங்கேனா 1 month இங்கே ஷூட்டிங் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக அது வந்து வி வர் ஷூட்டிங் டுகெதர். அண்ட் சேத்தனுக்கு ப்ராப்பராக தமிழ் ப்ராஜெக்ட் அப்படின்னா அது விடாத கருப்பு தான். அண்ட் எனக்கும் வந்து நான் தோ ஐ ஹெட் டன் ஒன் சீரியல் ஏர்லியர், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓகே இதுதான் நம்ம ப்ரொஃபஷன், தோ நான் இன்னொரு சீரியல் பண்ணியிருந்தாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் என் ப்ரொஃபஷன் நான் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து விடாத கருப்பு. ஸோ சீரியஸாக நம்ம ஒரு சீரியஸ் ஆக்டர் அப்படின்லாம் நினச்சி பண்ணது வந்து விடாத கருப்பு தான். அண்ட் ஸோ இட் வாஸ் ஒரு லாங் ஃப்ரெண்ட்ஷிப். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் நிறைய காம்பினேஷன் இருக்கும். ஒரு லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. வி பிகேம் ரியல் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படியே அது வந்து இட் பிளாசம்ட் இன் டு லவ்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் எங்கள் டைரக்டர் நாகா சார், அவர் வந்து எனக்கு அது செகண்ட் ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஒன்றும் நடிக்கலாம் வராது, அவர் சொல்லி கொடுத்தது தான் அப்படியே யூஸ் டு லேர்ன் அண்ட் டூ. அப்போ வந்து பயம் காட்டு அப்படின்னா எனக்கு பயம் காட்ட வர, சார் எப்படி சார் பயம் காட்டுறது அப்படின்வேன். அப்போ வந்து கண்ணை நல்லா பெருசாக வச்சுக்கோ சார், எனக்கு கண்ணே சின்னது தான் சார், நான் எப்படி சார் பெருசாக வச்சுக்கிறேன்னு. நீ சேத்தனை பாரு, நீ அவனை அப்சர்வ் பண்ணு, அவன் எப்படி நடிக்கிறான்றதை பாரு, நீ அவனை அப்சர்வ் பண்ணிகிட்டே இரு அப்படின்னாரு நாகா சார். நான் அப்படியே அப்சர்வ் பண்ணி அது ரொம்ப நாள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காரணகர்த்தா அவர் தான். ஸோ அவர் அப்சர்வ் பண்ண சொன்னார், நான் அப்சர்வ் பண்ணி அது லவ் ஆயிடுச்சு. ஃபுட் நல்லா சாப்பிடுவேன், மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். காலையில் பொங்கல், மத்தியானம் சோறு, சாயந்தரம் முடிஞ்சாலும் சோறு, நைட்டும் சோறு. எனக்கு இந்த டிப்பிக்கல் சவுத் இண்டியன், நான் வந்து எனக்கு இந்த சாப்பாடு, இந்த சப்பாத்தியெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்குலாம் ஐ நீட் ரைஸ் 3 times or 4 times in a day. அது ரைஸ் சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து பழகிடுச்சு. அது சொல்லுவாங்க சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு இளைக்கும், ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இளைக்கும். பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். எனக்கு அப்படி பர்சனலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் எப்போவுமே. எனக்கு பர்சனலாக வெயிட் போட மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம உடம்பு வந்து இந்த எண்ணெய், ஒரு நல்ல எண்ணெய், இந்த ரைஸ், அதுக்கு வந்து நம்ம உடம்பு செட் ஆகிடுச்சுன்னா ஐ பர்சனலி பிலீவ் தட் அதுதான் செட் ஆகும் நமக்கு. அது மாற்றும் போது தான் நமக்கு அது மாறுமே தவிர ஐ திங்க் இட்ஸ் ஓகே. நான் ரைஸ் எல்லாம் நான் கட்டே பண்ண மாட்டேன். நல்லா மூக்கு பிடிக்க 3 வேளை 4 வேளை சாப்பிடுவேன். அம்மா சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா குக் பண்ணுறது. ஸோ ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர் ஃபுட். எல்லாருக்குமே ஃபேவரட் மதர்ஸ் குக்கிங். ஸோ எனக்கும் அப்படி தான். டைரெக்ஷன் என் வீட்டுக்கார் வந்து நிச்சயமாக டைரக்ட் பண்ணுவார். நான் அவரை மட்டும் டைரக்ட் பண்ணுறேன். படங்கள்லாம் டைரக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஆக்டிங், ஆங்கரிங், ஆட்ஸ் இது வந்து பண்ணுறது அதை விட ஒரு பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கேன். நான் ஒரு 24 hours மதர். ஸோ அம்மாவாக இருக்கும்போது அது வந்து முதல்ல வந்துடும் இன்ஃபேக்ட். ஸோ அதோடைய டிமாண்ட்ஸ், ஒரு மதராக இருக்கிறதால எனக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் வந்து அதிகம். ஒரு ஒய்ஃபாக இருக்கிறதால ரொம்ப டிமாண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவரும் இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால ஹீஸ் ஹார்ட்லி டிமாண்டிங். ஹீ இஸ் லைக் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். வீட்டுக்கு 4 நாள் வரவே இல்லைனாலும் கேட்க மாட்டார். பரவாயில்லாமா நீ ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஹீ இஸ் தட் ப்ரொடியூசர் ஆக்டர். ஸோ ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆகிடக்கூடாது, டைரக்டரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ இருந்து முடிச்சு கொடுத்துட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவார். எனக்கு திரும்பி வான்னு சொன்னதே கிடையாது. ஸோ பட் ஆஸ் அ மதர்னு பார்க்கும்போது மை டாட்டர் இஸ் லிட்டில் டிமாண்டிங். ஏன்னா ஒரே பொண்ணு. ஸோ ரொம்ப செல்லமாக வி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ அண்ட் நானும் ஆஸ் அ மதர் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஐ எம் லேர்னிங். குழந்தை வளர என் மதருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் அது. ஸோ இட்ஸ் அ ஃபுல் டைம் ஜாப். ஆக்டிங்கை விட ரொம்ப டைம் கன்சியூமிங் ஜாப் மதர்ஹுட். ஐ லவ் ரீடிங் புக்ஸ்.
சின்ன வயசில் நிறைய பட் என்னென்னா ரொம்ப அறிவுபூர்வமான புத்தகங்கள் பயோகிராஃபி இந்த மாதிரிலாம் படிக்க மாட்டேன். அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் படிப்பார். அதனால் முக்கியமாக எதாவது இருந்தால் அதை எனக்கு அப்டேட் பண்ணுவார். பட் ஐ எம் ஆவிட் ரீடர் ஆஃப் நாவல்ஸ் அண்ட் ஃபிக்ஷன். சின்ன வயசுலேருந்து படிப்பேன். அதுவும் இப்போ ஷூட்டிங்லலாம் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீன் இல்லை, மத்தியானத்துக்கு மேலே தான் வரும்னுவாங்க. என்ன பண்ணுவீங்க? காலையிலேருந்து மத்தியானத்து வரைக்கும் நம்ம என்ன வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு இருக்க முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். சிக்னலும் இருக்காது அப்போ பார்த்து. ஸோ புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ ஆல்வேஸ் டெல் எவ்ரிபடி, நமக்கு வந்து எந்த நேரமும் கை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா அது புத்தகம் தான். ஒரு சின்ன லைட் இருந்தால் போதும், வச்சுட்டு நம்ம புக் படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ ஐ ஆல்வேஸ் கேரி அ புக். இப்போ கூட என் பேக்கில் பார்த்தீங்கன்னா கல்கியின் பொன்னியின் செல்வன் இருக்கும். ஐம் ரீடிங் தட் புக் அகேன். 10th ஸ்டாண்டர்ட் படித்தப்போ படித்தேன் அந்த புத்தகம், இந்த நாவல். ஸோ இப்போது மறுபடியும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் an avid reader. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் ஐ எம் ஸ்டில் இன் டச் தேங்க்ஸ் டு தி இன்டர்நெட் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ எங்கெங்கேயோ இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படியும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் அந்த நட்புகள் இருக்கும், கல்யாணம் வரைக்கும் கூட இருக்கும். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்பம் எடுத்து பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் விமன் ஆர் மேட் லைக் தட்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணம்னு ஆகி ஒரு குடும்பத்துக்குள்ளே போனோன்னே மாமியார் மாமனாரா புருஷன் அவங்கள கவனிக்கணும் அதுன்னு ஓவர் ஆக்ட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணி விட்ருவோம். அப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸே இல்லையே நமக்கு அப்படின்னு தோணி ஒவ்வொருத்தராக வீல் ஸ்டார்ட் ரிவைவிங். ஸோ சேம் திங் ஹேப்பன் டு மீ ஆஃப்டர் மெனி இயர்ஸ். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா த்ரூ ஃபேஸ்புக் ஐ திங்க் ஐ காட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் பேக். ஸோ US, UK, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா எங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இப்போ எல்லாருமே தேர் அண்ட் வி கீப் chatting over phone. Anything comfortable is my favorite costume. I like cotton clothes, be it salwar or sari, இல்லை ஒரு குர்தாவாக இருந்தாலும் ஐ ப்ரிஃபர் காட்டன். ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் தட். ரீசெண்டாக பார்த்த ஹிந்தி ஃபில்ம் இது ரீசெண்ட் ஃபில்ம் இல்லை, பட் கொஞ்ச நாள் ஆச்சு ரிலீஸ் ஆகி. பட் ஐ சா ஹைவே. இட்ஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஃபில்ம்ஸ் ஐ ஹவ் சீன். ஏன்னா எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸஸ். எனக்கு ஸ்கூலில் வந்து நான் வந்து செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான், ஹிந்தி படிக்கலை. ஆனால் எனக்கு வந்து ஆமிர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் இந்த மாதிரிலாம் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்காங்க படங்கள் மூலமாக. ஸோ அவங்க படம் பார்த்தே எனக்கு வந்து ஓரளவுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி ப்ராப்பர்லி. அண்ட் இப்போ என் பொண்ணு வந்து ஹிந்தி படிக்கிறா செகண்ட் லாங்குவேஜ். ஸோ அவள் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பா. ஏதாவது புரிஞ்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவள் சொல்லிக் கொடுப்பா. அதனால் ஐ கேன் ஈஸிலி ஃபாலோ ஹிந்தி ஃபில்ம்ஸ். அண்ட் சேத்தன் வந்து நிறைய ஹிந்தி ஃபில்ம்ஸ், ஐ மீன் எல்லா லாங்குவேஜ் ஃபில்ம்ஸும் பார்ப்பார். ஸோ வி ஆல் சிட் டுகெதர் அண்ட் வாட்ச் ஃபில்ம்ஸ், எஸ்பெஷலி ஹிந்தி. ஃபேவரட் ஹீரோயின் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தாங்க. ஐ யூஸ் டு லவ் தபு அண்ட் அப்புறம் ஐ யூஸ் டு லைக் சிம்ரன் அ லாட். இப்போது மை ஃபேவரெட்டுன்னு சொல்லணுன்னா there are 2 heroines. One is ஸ்ருதி ஹாசன். ஐ ஃபீல் அவங்க வாய்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷி இஸ் வெரி க்யூட். அண்ட் ஐ லைக் பார்வதி மேனன். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு படத்தில் பார்த்தா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் கெட்டப்லேருந்து எவ்ரி திங் ஷி சேஞ்சஸ் எவ்ரி திங். ஸோ ஷி இஸ் ஒன் பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லைக் போத் ஆஃப் தெம். லேடிஸாக பார்த்தீங்கன்னா காமெடியில் வந்து ஜெயிக்கிறதுன்றது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா லேடிஸ் வந்து சத்தமாக சிரித்தாலே என்ன இவ பொம்பளை மாதிரி சிரிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு உமனாக, அதுவும் எப்போது பழைய காலத்தில் வந்து ஒரு லேடி வந்து ஒரு காமெடியனாக நின்று ஜெயிச்சு வந்து ஷீ இஸ் ஹேவிங் ஹர் ஓன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் பர்ஃபார்மர்ஸ் ஆச்சிமா. ஸோ ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர்ஸ். அண்ட் சர்லாக்கா பற்றி சொல்லவே வேணாம், வி ஒர்க் டுகெதர் ஆல்சோ. அவங்க வந்து ஒரு ஈகோவே இல்லாத ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லேடின்னு தான் சொல்லணும். ஏன்னா காஞ்சனால எக்கச்சக்கமாக என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு அவங்க டைலாக்லாம் பிச்சு எனக்கு கொடுப்போம், நீ பேசு அப்படின்ட்டு. ஸோ அப்படி Kanchana became a big hit for me. So as a person also I like Sarlaka very much. So அவங்களோட என்ன நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். இவ்வளோ நேரமாக நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ்க்கு a very big thanks. Have a great day.